அனைவருக்கும் வணக்கம். திருக்கழுக்குன்றத்திலிருந்து கோபு கணேசன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச்சில் 4th டே எப்படி இருக்குன்றது பார்க்க போகிறோம். ஸோ இதற்கு முந்தின பதிவில் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியாவில் 3rd டெஸ்ட்டில் 3rd டே எப்படி இருக்குன்னு பார்த்துருப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா அதில் இந்தியாவுக்கு ஒரு சாதகமற்ற நிலை தான் வந்திருக்கும்ன்றது சொல்லியிருக்கோம். ஸோ ஒரு மோசமான நாளாக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்போம். ஸோ இன்னைக்கு 3rd டேல இப்படி தான் நடந்திருக்கு. மழை குறுக்கீடு காரணமாக இந்தியா தப்பிச்சுன்னு சொல்லலாம். மழை இல்லைன்னா ஒருவேளை ஃபாலோ ஆன் ஆகியிருக்கலாம். ஸோ இப்போ தேர்ட் டெஸ்ட்டில் 3rd டேல எப்படி இருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்தியா ஸ்கோர் 3rd எண்டில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா 51 ரனில் 4 விக்கெட் போயிருக்கு. ஜெய்ஸ்வால், கில், கோலி, பண்ட் அவர்கள் லோ ஸ்கோர்லேயே அவுட் ஆகியிருக்காங்க. KL ராகுல் 33 ரன் எடுத்து விளையாடி கொண்டு இருக்கிறார். மற்றும் ரோஹித் சர்மா இப்போதான் உள்ள என்ட்ரியாக இருக்காரு, 0 ரனில் இருக்காரு. இன்னும் ரன்ஸ் ஸ்கோர் பண்ண ஆரம்பிக்கல. ஸோ நாளைக்கு 4th டே தான் தெரியும் இவங்க எப்படி ஆடுவாங்கன்றது. ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறதையும் நாளைக்கு 4th டே எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா இன்னையை விட நாளைக்கு கொஞ்சம் இந்தியாவுக்கு ஒரு சாதகமான அமைப்புன்னு சொல்லலாம். இன்னைக்கு ஒரு 20 மார்க் அப்படின்னா நாளைக்கு ஒரு 25லேருந்து 30 மார்க் வச்சுக்கலாம். ஸோ அந்தளவுக்கு தான் இருக்குது. ஸோ பெரிய அளவில் சாதிக்கக்கூடிய அமைப்பு இல்லை. ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா KL ராகுலுக்கு இன்னைக்கு நான் லோ ஸ்கோர்னு சொல்லியிருப்பேன் 3rd டேல. ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு மீடியம் வந்து ஹை ஸ்கோர் பார்த்துக்கும் வாய்ப்பு இருக்குது KL ராகுலுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவுக்கு நாளையும் லோ ஸ்கோர் எடுப்பதான் வாய்ப்பு இருக்குது. 10லேருந்து 20 ரன் அடிப்பாருன்றது தான் வாய்ப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜடேஜா அண்ட் நிதிஷ்குமார் ரெட்டி இன்றைக்கி அவங்களுக்கு நாள் நல்லாகவே உள்ளது. நாளையும் நன்றாகவே இருக்கும். ஸோ நாளைக்கு அவர்கள் மீடியம் ஸ்கோர் எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் முக்கியமாக ரெட்டி நிதிஷ்குமார் ரெட்டிக்கு மீடியம் ஹை ஸ்கோர் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் நாளையும் வந்து இந்தியாவுக்கு ஒரு சாதகமற்ற நாள் தான் இருக்கும்னு சொல்லலாம். ஸோ நாளைக்கு கூட லோ ஸ்கோர்லேயே முடிச்சிடுவாங்க. ஒரு 250லேருந்து 300 ரன் இந்தியா அடிக்கும் அப்படின்றத எதிர்பார்க்குறேன். மழை குறுக்கீடு இல்லை அப்படின்னாக்கா 250லேருந்து 300 ரன். 250ன்றதே பெரிய விஷயம்தான் நாளைக்கும். ஏன்னா அந்தளவுக்கு சாதகமற்ற நிலைமை தான் இருக்குது. மழை வந்தால் நிலைமை மாறும். ஸோ இந்தியா 5ஆம் நாளை கடந்து டிராவை முடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு மழை குறுக்கீடு இருந்தால். மழை இல்லை அப்படின்னா நாளைக்கே நம்மளுடைய ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவதற்கான வாய்ப்பும் அதிகமாகவே உள்ளது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.